Hi friends, welcome to Meena's Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராமணி capsicum சுண்டலுங்க. ஸோ இந்த காராமணி அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன பீனா வெரைட்டியாக இருக்கும். வெள்ளை காராமணியும் இருக்குது, ப்ரௌன் காராமணியும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சுண்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பொதுவாக சுண்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதோ இல்லை கெஸ்ட்டுக்கு பரிமாறுறதோ பண்ணுவோம். ஆனால் இது வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு சீரீஸ் தாங்க. நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொடுத்து நம்மளும் ஹாப்பியாக சந்தோஷமாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி தான் நான் இதை செஞ்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு கேப்சிகம் சேர்த்து வந்து இது ஒரு பொரியல் ஆட்டம் தான் நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். இது கேப்சிகம் பதிலாக வந்து கத்திரிக்காய் பிடிச்சவங்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த புளி கரைசல் எண்ணெய், அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சது எண்ணெய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ காராமணி கேப்சிகம் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய காராமணி சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேக வச்ச காராமணி வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேப்சிகம் வந்து நல்ல பெரிய கேப்சிகம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதை நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் அப்படிங்கும்போது இது ஹாஃப் கப் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சரிசமமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து சுண்டல் டாமினேட் பண்ணி கேப்சிகம் சப்ரஸ் பண்ணுற மாதிரி ப்ரொப்போர்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்க வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்கரைசல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி அண்ட் ஆயில். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு. ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து கேப்சிகம். இந்த சுண்டல் அண்ட் கேப்சிகம் சேர்த்து ஒரு காம்போவாக செய்கிற காரணம் வந்து நம்ம என்னைக்கு வந்து இந்த சுண்டல் செய்கிறோமோ அன்றைக்கி வந்து இதை அப்படியே பொரியலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மதியம் லஞ்சு கூட இது வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. நான் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் பதிலாக வந்து கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்ல மிதமான தீயில வந்து நவ் அண்ட் தென் வந்து கிளறிட்டே வாங்க. சீக்கிரமாகவும் சமமாகவும் குக் ஆகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கேப்சிகம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் கேப்சிகம் கூட வந்து ஒருத்தருடைய லைக்கிங் வந்து இண்டிவிஜுவலாக வந்து டிஃபர் ஆகும். சில பேருக்கு வந்து கேப்சிகம் வந்து நல்லா சாஃப்டாக பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுத்தது இந்த வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒரு சுண்டல் வெரைட்டி அண்ட் ஒரு வெஜிடபிள் சேரும்போது நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகும். அடுத்து புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். வெல்லம் இஸ் ஆப்ஷனல். புளி கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த தேங்காய், பச்சை மிளகா அண்ட் சீரகம் இந்த 3த்தையும் நான் வந்து சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம புளி கரைசலோட பச்சை வாசனை போயாச்சு. போட்ட வெல்லமும் நல்லா கரைஞ்சி நல்லா பிளெண்ட் ஆயாச்சு. மீன்வைல் நான் மிக்சியில் வந்து தேங்காய், பச்சை மிளகா அண்ட் சீரகம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன், தண்ணி விட தேவையில்லை. இந்த மசாலாவுக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இல்லையா, உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் சிகப்பு மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுவும் ஃபார் அ சேஞ்ச் வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்க எந்த அளவுக்கு ஹோல்சமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட நெய் சாதத்துக்கு இது பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது
பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லி நிறைய போட்டால் கூட நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our காராமணி பொரியல் இஸ் ரெடி. ஸோ காராமணி கேப்சிகம் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? அந்த தாளிப்பே வந்து அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.